இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டான கண்ட்ரி சுகர் பீனட் கட்லி எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நாட்டு சர்க்கரை பயன்படுத்தி நம்ம பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பிகினர்ஸுக்கு ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். இந்த பீனட் கட்லி பொறுத்தவரை நீங்கள் 2 வீக்ஸ் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக நம்ம பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம், அப்புறமா கற்கண்டு, நாட்டு சர்க்கரை எது வேணால் பயன்படுத்தி பண்ணலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். சரி, இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்திருக்கேன். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் போல் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதோட அந்த தோல் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லேசான பிளாக்கிஷ் கலரில் வரும். அப்போது நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் நல்லா வறுத்தெடுக்கணும். அப்போ தான் அந்த தோலும் நம்மளுக்கு உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ நல்லா வறுத்தெடுங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இந்த டைமில் இதை அப்படியே நம்ம ஆற விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் ஆறுச்சு அப்படின்னாலே ஈஸியாக நம்ம தோலை உரிக்க முடியும். இப்போது கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுங்க. ஈஸியாக நம்மளுக்கு தோல் தனியாக வந்துடும், நம்மளுக்கு கடலை தனியாக வந்துடும். நம்ம தோலோடு சேர்த்து கட்லி பண்ணோம் அப்படின்னா அதோட கலரும் டேஸ்ட்டும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனால தான் நம்ம தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பண்ணுறது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கடலை மட்டும் தனியாக கிடச்சிருச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இது கூட ஒரு 4லேருந்து 5 போல் ஏலக்காவும் சேர்த்துருங்க. இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ஏலக்காய் பொடி தான் இருக்குது அப்படின்னா நம்ம கட்லி ரெடி பண்ணும்போது கூட நீங்கள் போடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி மாற்றி வச்சிடலாம். இப்போ இன்னொரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெல்லம், அப்புறமா கற்கண்டு, பனங்கற்கண்டு, அப்புறமா கருப்பட்டி எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். 1 கப் எடுக்கணும். இப்போ இதில் 1/4 கப்பு போல் தண்ணியும் சேர்த்து ஒரு கம்பி இப்போ தான் வாரது வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுக்க போகிறோம். இப்போ பபிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வந்ததுக்கப்புறமா செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி உடையணும். இதுதான் பர்ஃபெக்டான பக்குவம். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த நிலக்கடலை பொடியை நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம். எல்லாத்தையுமே போடுங்க. போட்டுட்டு கம்ப்ளீட்டாக நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். இல்லைன்னா நல்லா அடியில் பேர்ன் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி கரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்காது, கசப்பு தன்மையோடு இருக்கும். நம்மளுக்கு டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக வராது. அதனால் நல்லா இந்த மாதிரி உடனடியாக கலந்து கொடுத்துட்டே இருங்க. நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த கட்லி ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஒருவேளை உங்களுக்கு வரல அப்படின்னா இதுக்கு கூட நீங்கள் பொட்டுக்கடலை இருக்குல்ல, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் மிக்சியில் அரைச்சிட்டு கூட அந்த பொடி கூட நீங்கள் போடலாம். அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நெய் நம்ம குறைவாக தான் பயன்படுத்துவோம், அதிகமாக இந்த கட்லிக்கெல்லாம் பயன்படுத்த மாட்டோம். நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நெய் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி பேனில் ஒட்டாமலே வந்துட்டுருக்கணும். நீங்கள் நான்ஸ்டிக் பேன் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு ஒட்டாமல் வர்றது கம்ப்ளீட்டாக நல்லா தெரியும். நான் இந்த மாதிரி எடுத்திருக்கனால கொஞ்சம் ஒரு ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கூட நம்ம நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ஒட்டிகிட்ருக்கு. இந்த ஒரு ஸ்டேஜ் தான் வரணும். இன்கேஸ் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா கூட கையில் கொஞ்சமாக எடுத்து ஒரு பால் மாதிரி உருட்டி பாருங்கள். அப்போ அது நல்லா உருட்ட வரும். அதாவது கையில் பிசு பிசுன்னு ஒட்டாமல் நல்லா உருட்டுற ஸ்டேஜுக்கு வரும். அது வரைக்கும் நல்லா நம்ம இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது கடாயில் ஒட்டாமல் எந்த மாதிரி நல்லா சுருண்டு வருதுன்னு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாம். இன்கேஸ் உங்களுக்கு எடுக்கும் போதும் நல்லா செட் ஆகலை அப்படின்னா மறுபடிக்கும் நீங்கள் கடாயில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அது அப்படியே செட் ஆயிரும். இப்போ நான் ஒரு பட்டர் ஷீட் போட்ட ஒரு பிளேட்டில் உள்ளே நம்ம இதை உடனடியாக எல்லாத்தையுமே தட்டிடலாம். இப்போ தட்டிட்டு கொஞ்சமாக மட்டும் நெய் சேர்த்துருக்கேன். நான் இந்த நெய்யும் சேர்த்து தான் ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்தது. மொத்தமாக நம்ம குக் பண்ணும்போது 3 டீஸ்பூன் தான் சேர்த்துருந்தோம். கடைசியாக இந்த மாதிரி 1 டீஸ்பூன் நம்ம சேர்த்து இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எந்த அளவுக்கு தின்னாக வேணுமோ, நம்மளுக்கு கட்லி எந்த சைஸு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும்ல, அந்த சைஸுக்கு தின்னாக தேய்ச்சி எடுக்க போகிறோம்.
நல்லா தேய்ச்சிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து நட்ஸு மேலே தூவிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக பாதாம் மட்டும் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி நல்லா தூவிட்டு நம்ம வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான். இது அப்படியே செட் ஆக ஒரு 1 ஹவர் நம்ம வந்து விட்டுறணும். 1 ஹவர் ஆச்சு அப்படின்னா தான் இது பர்ஃபெக்டாக நல்லா செட் ஆகிருக்கும். நம்ம வந்து கட் பண்ணுற ஸ்டேஜுக்கு இருக்கும். இப்போ இது வந்து அப்படியே செட் ஆக அப்படியே விட்டுருங்க. ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்க வேண்டாம். இன்கேஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து நிறைய தண்ணி மாதிரி ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வைக்க முடியாது, கெட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். இதை ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு நல்லா செட்டாக விட்டுருங்க. இப்போ பாருங்கள் ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. நம்ம இனிமேல் கட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட் ஆகி வருதுன்னு. இப்போது நம்மளுக்கு தேவையான ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். நார்மலாக கட்லி, அதாவது கேஷ்யூ கட்லி, அப்புறமா பாதாம் கட்லி எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் கட் பண்ண போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து பீனட் வச்சு பண்ணியிருக்கோம், நாட்டு சர்க்கரை போட்டிருக்கோம். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போது இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நேரவே கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து கிராஸில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. இதில் நம்ம பட்டர் ஷீட்டும் அடியில் போட்டிருக்கனால எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும். நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி கிராஸில் வச்சு அப்புறமா கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்புக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து பட்டர் ஷீட் போடாமல் நெய் தடவின பிளேட்டில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உடையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம கட் பண்ணும்போது கீறல் விழுந்து உடையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் பட்டர் ஷீட் போட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து பீனட் கட்லி ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த ஒரு ஸ்வீட்டை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி. இதை வந்து தீபாவளி, பொங்கல், அப்புறமா கிறிஸ்துமஸ் எல்லா பண்டிகைகள்லையுமே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். முக்கியமாக பிகினர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. 2 பொருளில் தான் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். இப்போ நான் ஒன்று மட்டும் எடுத்து உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. இது வந்து நம்ம பீனட்டு நிலக்கடலை போட்டு பண்ணியிருக்கனால உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் குழந்தைங்களுக்கு டெய்லி ஒன்று வச்சு கொடுக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக உங்களாலேயும் செய்ய முடியும். உங்களுக்கு ஒரு வேளை பக்குவம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு போட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சேர்த்து அப்படியே நீங்கள் டிப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கூட பர்ஃபெக்டாக உங்களால் கட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தட் படி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.